அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் எழுத்தா பாட்டி பேசுகிறேன். போன 2 வீடியோக்களில் 12 சக்தி படங்களை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அடுத்த 6 சக்தி படங்களை இப்போ பார்க்கலாம். 13ஆவதாக விமலை பீடம், பாபநாசம். உலகநாயகி சமேத பாபநாச சுவாமி அருள் பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் 7 அடுக்கு ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கருவறையில் சிவபெருமான் ருத்ராட்சராகவும் பிரகாரத்தில் முக்கில்லா மரத்துக்கு அடியிலையும் இருந்து நமக்கு காட்சி தரார். ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்க எல்லோரும் கைலாயத்துக்கு வந்துவிட பாரம் தாங்காமல் வடக்கு பக்கம் வசந்து தெற்கு பக்கம் கீழே இறங்குறதையும் பார்த்துருந்த சிவபெருமான் அகத்தியர் கூப்பிட்டு உடனே பொதுக மலைக்கு போய் நிலைமையை சீர்படுத்த சொன்னபோது அகத்தியர் வருத்தத்தோட, உங்களோட திருமணத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு சொன்னவருக்கு நீ இருக்கும் இடத்துக்கே வந்து காட்சி தரேன்னு வாக்குறுதி கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். அவர் சொன்னபடியே சித்திரை மாத புறப்பண்ணிக்கு பிரத்யேகமாக பார்வதி சமேத பரமேஸ்வரர் ரிஷபவாகனத்தில் உட்காந்து அகத்தியருக்கும் அவரோட மனைவி யோகமுத்திரைக்கும் காட்சி தந்த இந்த சம்பவத்தை அழக சிலை வடிவத்தில் கற்ப கிரகத்துக்கு பின்னால் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். இந்திரன் தன்னோட குருவாக வணங்கிட்டு வந்த சுக்கராச்சாரியோட மகன் சுபஷ்டா தேவர்களை அழிக்க ஒரு யாகம் தொடங்கினான். இதை கேள்விப்பட்ட இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவனை வதம் செஞ்சிடறான். அதனால் அவனுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் வந்துடுறது. லோகத்தில் பல கோவிலுக்கு போயும் தோஷம் நிவர்த்தி ஆகலை. கடைசியாக வியாக பகவான் சொன்னபடி பாபநாசம் வந்து தவம் செஞ்சு தன்னோட தோஷத்தை போக்கின்றான். நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து தீர்ந்து விடுங்கிற பக்தர்களோட நம்பிக்கை. இந்த இடத்த இந்திரகிவே கஷேத்திரம்னு சொல்லுவாள். புலஸ்திய முனிவர் அவரது குருவான அகத்தியர்கிட்ட தாமிரபரணி நதிக்கரையில் லிங்க பிரதிஷ்டை செய்ய அதற்குண்டான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறு கேட்டுனதுனால சிவனுக்கு பூஜை செஞ்ச தாமரை மலர்களை தாமரை ஆற்றுல மிதக்க விடு, அது எங்கெங்கெல்லாம் போய் ஒதுங்குறதோ அந்தந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னதை கேட்டு அதன்படி செய்ய தாமரை மலர் கரையை ஒதுங்கின 9 இடத்துல லிங்க பிரதிஷ்டை செஞ்சதுனால இந்த இடத்துக்கு நவ கைலாய தலங்கள்னு பேர் வந்தது. இந்த தலம் நவ கிரகங்களில் முதல் கிரகமாக சூரியனுக்கு உரிய தலம். தினமும் உச்சிக்கால பூஜையின் போது தாமிரபரணி ஆத்து மீன்களுக்கு நைவேத்திய உணவுகள் கொடுத்து பூஜை செய்கிறார். பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத முனிவருக்கு ஒரு தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியோட கொம்புகளுக்கு நடுவே நின்று நடனமாடி தரிசனம் தந்தார். இங்கு அமர்ந்திருக்கும் நந்திக்கு தைப்பூசத்தன்னைக்கு சந்தன காப்பு சாத்தி அலங்காரம் பண்ணுறார். இந்த அம்மன் கோவில் சன்னதியில் ஒரு உரல் உலக்கை இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கா. அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து உரலில் போட்டு பொடி பண்ணி அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண கொடுக்குறா. அப்படி செய்யறதுனால சுமங்கலி பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை. இத்தனை சிறப்பு வாய்ந்த தளத்தில் தான் அம்பாள் லோகநாயகி விமலை பீடத்தில் இருக்கா. 14வது பீடம் காந்தி பீடம். காந்திமதி சமேத நெல்லையப்பர் அருள் பாலிக்கிறார்கள். ஒரு பக்தர் சிவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக கொண்டு வந்த நெல்லை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருந்த சமயத்தில் மழை வந்து எல்லா இடமும் தண்ணி சூழ்ந்திருந்தப்போ அந்த பக்தர் வச்சிருக்கிற நெல் மட்டும் மழையில் நனையாமல் இருந்துதான். அதனால தான் இங்கே அமர்ந்திருக்கும் சிவனுக்கு நெல்லுக்கு வேலியிட்ட அப்பர்னு பேர் வந்ததான். இந்த இடத்துல சிவலிங்கம் சிவம்புவா வெளியில் வந்தவர். வேதபட்டர்னு ஒருத்தர் தினமும் கோவிலுக்கு பால் கொண்டு வழக்கம் உள்ளவராக இருந்தார். ஒரு நாள் நடந்துட்டு இருக்கும்போது கால் இடறி அத்தனை பால் தரையில் கொட்டிடுது. அன்றைக்கி அவர் பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் பால் எடுத்துகிட்டு போகிறப்போ முன்னால் இடைவிட்ட இடத்துலையே கால் இடறி மறுபடியும் பால் கொட்டிடுது. பயந்து போன வேதப்பட்டர் அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறார். ஆட்களோடு வந்து ராஜா அந்த இடத்த தோண்டி பார்த்தா திடீர்னு ரத்தம் பீறிட்டு வந்தது. அந்த இடத்துல நல்லா ஆழமாக தோண்டின போது ஒரு அழகான சிவலிங்கம் வெளியில் வந்தது. அந்த லிங்கத்தை எடுத்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணினான். இன்றைக்கும் சிவலிங்கத்தோட இடது பக்க தலையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்குமா. எல்லா சிவன் கோவில்களிலையும் சிவனுக்கு அவர் எதிரில் இருக்கிற நந்திக்கும் தான் பிரதோஷம் நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் காந்திமதி அம்மனுக்கும் அம்மன் எதிரில் இருக்கிற நந்தி தேவருக்கும் அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள் பண்ணி தீபாராதனை செஞ்சு பவனி வருவார்கள். இந்த கோவிலில் வாத்திய தூண்கள் உருவாக்கி இருக்கிறது ரொம்ப பிரமிப்பான அமைப்பு. இத்தனை சிறப்பு வாய்ந்த கோவிலில் தான் காந்திமதி அம்மன் காந்த சக்தி உடைய காந்தி பீடத்தில் அருள் புரிகிறார். 15ஆவதாக பிரணவ பீடம் திருவேன்காடு. பிரம்மவித்யா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் அருள் பாலிக்கிறார்கள். திருவேன்காடு காசிக்கு சமமான ஸ்தலமாக மதிக்கப்படுறது. இந்த கோவிலில் மும்மூர்த்திகள் ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர், அகோரர். அம்பாள் பிரம்மவித்யா, துர்கா, ஸ்வேதகாளின்னு 3 பேர். விருட்சங்கள் ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு எல்லாமே 3 அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு. கோவில் ஆலமரத்தடியில் ருத்ரபாதம் இருக்கும்.
அம்மாவை நினச்சி பிரம்மா நீண்ட நாள் தவம் இருந்ததுனால அவருக்கு காட்சி கொடுத்து வித்தையை உபதேசம் பண்ணின காரணத்தினால இந்த அம்பாளுக்கு பிரம்ம வித்யாபிகைன்னு பேர் வந்தது. தேவார பாடல் பெற்ற தலம். பிரம்மா, தேவேந்திரன், மகாவிஷ்ணு, அப்பர், சம்பந்தர், ஸ்வேதகேது, மாணிக்கவாசகர், பட்டணத்தார், அகத்தியர், சேக்கியோர் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம். நவகிரகங்களில் புதனுக்கு உரிய தலம். வால்மீகி ராமாயணத்தில் இந்த கோவிலை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அசுரன் ஜலந்திரன் மகன் மருத்துவன் நீண்ட காலம் தவம் இருந்ததுனால சிவன் அவருக்கு காட்சி தந்து தன்கிட்ட இருந்த திருசூலத்தை கொடுத்து இது நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வான்னு சொல்லியே கொடுக்குறார். ஆனால் அவர் சொன்னதை கேட்காம அந்த சூலத்தை வச்சுட்டு தேவர்கள் எல்லாம் குடும்பப்படுத்திட்டு வந்தான். அவரோட கொடுமை தாங்காமல் எல்லோரும் சிவன்கிட்ட வந்து முறையிடுறா. அவளை திருவன்காடு போக சொல்லிவிட்டு நந்தி பகவானிடம் மருத்துவனை சம்ஹாரம் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறார். மருத்துவன் தன்னோட மாய சூலத்தால் நந்தியோட உடம்புல 9 துளைகளை உண்டாக்கி அவமானப்படுத்தி அனுப்பிய நந்தியை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து சத்யோஜகம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானங்கிற 5 முகத்திலேருந்து ஈசான முகத்தை அகோர முகமாக மாற்றி மருத்துவனை வதம் பண்ணிடுறார். இப்போவும் மாசி மகத்துக்கு மறுநாள் திருத்த மண்டபத்தில் அகோரமூர்த்தியோட இந்த சம்பவம் சிறப்பாக நடக்கும். இத்தனை சிறப்பான கோவிலில் அம்பாள் பிரம்மவித்யாம்பிகை பிரணவபீடத்திலிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். 16வது தர்மபீடம் திருவையாறு. இந்த தலத்தில் மூலவர் ஐயாரப்பர் பஞ்சநாதீஸ்வரர். அம்பாள் அறம் வளர்த்த நாயகி தர்மசம்பர்த்தினி. தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் புஷ்கரணி. இந்த தலத்தில் சிவபெருமான் புத்து மண்ணால் உருவான சுயம்புலிங்கமாக வெளியில் வந்ததுனால இவருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டார். அவரோட ஜடாமுடி கருவறையின் பின்பக்கம் விரிஞ்சு கிடப்பதாக ஐதீகம். அதனால் அவரோட சன்னதியை பிரதட்சணை பண்ண அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவரோட ஜடாமுடியை முதிச்சுட்டு போகிற மாதிரி ஆகுங்கிறதுனால இதை மாதிரி சொல்கிறார். இந்த கோவிலில் அம்பாள் விஷ்ணு ரூபத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தரா. கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் நின்றுட்டு ஐயாரப்பான்னு சத்தம் போட்டு சொன்னால் அது 7 தடவை திரும்ப கேட்கும். சிலாத முனிவர் ஒரு யாகசாலை உருவாக்க நிலத்தை உழுத போது அந்த மண்ணுக்கு அடியிலேருந்து ஒரு பெட்டி கிடச்சிது. அது திறந்து பார்த்தா அதில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வளரும் போதே தனக்கு ஆயுசு கம்மின்னு தெரிஞ்சுட்டு இந்த கோவில் திருக்குளத்தில் கவித்து அளவில் தண்ணியில் நின்றுட்டு கடுமையாக தவம் பண்ணினான். சிவபெருமான் அவனுடைய தவத்துக்கு செவிசாச்சு ஞானோபதேசம் செஞ்சு நந்தீஸ்வரன்னு பேர் வச்சு அத்தோடு விடாமல் முன்ன நின்று திருமழப்பாடியில் இவருக்கு வியாக்கரபாதர் முனிவரோட புதல்வியை பங்குனி மாதம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் திருமணம் செஞ்சு வச்சார். இதுவே இந்த கோவிலோட சமஸ்தான விழாவாயிடுது. எங்கள் அஷ்டமி தேதியில் சிவபார்வதி கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஐயாரப்பனுக்கு கங்கை நீர், சந்திர நீர், திருமலை பால், நந்தி வாய் நுரை, கமண்டல நீர்னு இந்த 5 இடத்துலேருந்து நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாள். இந்த புண்ணிய தலத்தில் அருள்பாலிக்கிற தர்ம சம்பவர்த்தினி தான் தர்மபீடத்தில் இருக்கா. 17வது ஐஷிபீடம். தியாகராஜ சுவாமி திரிபுர சுந்தரி அருள்பாலிக்கும் திருவத்தியூர். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமையான சக்தி வாய்ந்த கோவில். பல்லவர் காலத்தில் தொடங்கி 1ஆம் ராஜேந்திர சோழனால் கட்டி முடிக்கப்பட்ட கோவில். இந்த கோவிலில் சிவபெருமான் மண் புத்திலிருந்து வந்ததால் இவருக்கு புற்றீஸ்வரர்னும், லோகத்தில் முதலாக தோன்றியவருங்கிறதுனால இவர் ஆதிபுரீஸ்வரர்னும் சொல்கிறார். இங்கே அமர்ந்திருக்கும் சிவன் புத்திலிருந்து வந்ததுனால இவரை ஒரு வெள்ளி கவசம் போட்டு பாதுகாப்பாக வச்சு பூஜை பண்ணிட்டு வரார். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு இந்த கவசத்தை எடுத்து அந்த லிங்கத்துக்கு தைல அபிஷேகம், புணுகு அபிஷேகம் செஞ்சு 3 நாளைக்கு கவசம் இல்லாமல் பூஜை பண்ணுவாளாம். அவரோட சிவரூபத்தை பார்க்க பக்தர்கள் நிறைய பேர் வருவாளாம். இந்த கோவில் அமர்ந்திருக்கும் அம்பாள் வடுவடி அம்மானுக்கு தனி சன்னதி உண்டு. இந்த இடத்துல 27 நட்சத்திரங்களுக்கு 27 சிவலிங்கம் தனித்தனியாக அந்தந்த நட்சத்திரத்துக்கு உரிய சிவலிங்கத்தை தனித்தனி சன்னதிகள் அமைச்சு ஒரே வரிசையில் அமர்ந்து காட்சி தரது ரொம்ப தெய்வாம்சமாக இருக்குது. வள்ளலார் சுவாமிகள் இந்த அம்மன் அருளால் ஞானம் பெற்றவர். அவர் ஒரு சமயம் கோவிலில் வேலைகளை முடிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாராம். தூங்கி எழுந்து சோர்ந்திருக்கும்போது அன்னையே அவரோட அண்ணி வடிவத்தில் வந்து உணவு கொடுத்ததாக புராணம் சொல்கிறது. இந்த தளத்தில் பட்டினத்தார் முக்தி அடைஞ்சு சிவலிங்கமாக மாறின வரலாறும் உண்டு. ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் தாயக்கட்டை ஆடிட்டு இருந்தப்போ கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு ரொம்ப ஆவேசமாக வரதை பார்த்த சிவன் இவளை எப்படி அடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு தன்னோட கையில் இருந்த தாயக்கட்டியை வேணும்னே கண்ணகிக்கு தெரிகிறாப்பில் பக்கத்தில் இருக்கிற கணத்துக்குள்ளே போட்டுட்டாரான். அவள் வந்த வேகத்தில் அதை எடுக்கிறதுக்காக கணத்துக்குள்ளே குதிச்சதும் அந்த கணத்தை சட்டுன்னு மூடிட்டாரான். அவளோட உத்திரத்தை தணிக்க ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி உக்கிரத்தை குறைச்சாராம். இந்த இடம்தான் இப்போது வட்டப்பாறை அம்மன்னு நம்ம வணங்கிட்டு வரோம்.
இத்தனை சிறப்புடைய கோவிலில் இருக்கும் திரிபுர சுந்தரி இச்சாசக்தியாக இஷி பீடத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். இச்சான ஆசைப்பட வேண்டியதுக்கு ஆசைப்படுன்னு அர்த்தம். 18ஆவதா வீரசக்தி பீடம். ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக 7 கலசங்கள் 5 கோபுரங்களோட சக்தி வாய்ந்த மகிஷாசுரமர்த்தினி கோவில் இருக்குது. மகிஷ தலையும் மனுஷ உடம்பும் கொண்ட மகிஷன்கிற அரக்கன் பெண்கள் எல்லோரும் சக்தி இல்லாதவான்னு தனக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிண்டு பிரம்மாவை நடித்து தவம் பண்ணி எனக்கு இறப்புங்கிறதே வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் ஒரு பொண்ணு கையால் தான் வரணும்னு வரம் கேட்டதும் உடனே கொடுத்துட்டார். அந்த ஆணவத்தில் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள்னு எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த கொடுமைகளை தாங்காமல் எல்லோரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறா. சிவபெருமான் பார்வதிக்கு சின்ன பெண் போல் அவதாரம் கொடுத்து சிவபெருமான் சூலத்தையும் பெருமாள் சக்கரத்தையும் அக்னியும் வர்ணனும் அஸ்திரங்களையும் யமன் தண்டத்தையும் நிருதி பாசத்தையும் சமுத்திரராஜன் தாமரையையும் குபேரன் பானபாத்திரத்தையும் ஆதிசேஷன் நாகாபரணத்தையும் இந்திரன் வஜ்ரத்தையும் வாயு வில்லையும் காலன் கத்தியும் அம்பாளிடம் கொடுக்க அத்தனை ஆயுதங்களையும் தன்னோட 18 கழிகளிலே ஏந்தி நிற்கிறத பார்த்த அசுரன் செவ்வக வடிவ குளத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டான். அந்த குளத்தை தான் இப்போது சக்கர தீர்த்தம்னு சொல்கிறா. அதோட கரையை தோண்டி ரௌத்திர ரூபமாக மாறி அவனை சம்ஹாரம் பண்ணி கோவம் தெளிஞ்சு சாந்தஸ்வர ரூபினியாக நமக்கு காட்சி தரா. அதனால தான் இந்த இடத்துக்கு தேவிப்பட்டினங்கிற பேர் வந்தது. மூலவர்ச நதி கருவறை மேலே ஏகதள விமானம் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வர 16 கால் மண்டபம் கடந்து அடுத்த மண்டபத்துக்குள்ளே வெள்ளியால் பிரதிமை வடிவத்தில் அம்பாள் நமக்கு காட்சி தரா. வெள்ளி பிரதிமை வடிவத்தில் சாந்தஸ்வரூபினியாக இருக்கும் மகிஷாசுரமர்தினி வீரசக்தி பீடத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியமுகே தேவி நாராயணி நமஸ்துதே. எல்லா நன்மைகளையும் செல்வங்களையும் கொடுக்கிறவளே, 3 கண்களை உடையவளே, தங்க நிறத்திலே இருக்கிற நாராயணியே உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். எல்லா அம்பாளுக்கும் பொருத்தமான இந்த ஸ்லோகத்தை 2 முழங்கால் 2 உள்ளங்கை நெத்தின்னு 5 அங்கங்களை பூமியில் படும்படியாக வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே நமஸ்காரம் பண்ணணும். இதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாள். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்க, அம்பாள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற 18 சக்தி பீடங்களை பற்றி தெரிஞ்சுட்டோம். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.